நம்பவே முடியல. மனைவியை காப்பாற்ற துடித்த நடிகர் முத்துக்காளைக்கு நேர்ந்த பெரும் சோகம். கடந்த 19 நாட்களா மருத்துவமனையில நடந்த அந்த உயிர் போராட்டம் இன்னைக்கு காலை முடிவுக்கே வந்துருச்சு. நம்ம எல்லாரையும் தன் நடிப்பால சிரிக்க வச்ச நகைச்சுவை நடிகர் முத்துக்காளையோட மனைவி மாலதி வெறும் 47 வயசுல இன்னைக்கு காலையில சிகிச்சை பலனின்றி காலமாயிட்டாங்க. தலையில ஏற்பட்ட கடுமையான இரத்தக் கசிவு காரணமா அவங்க சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில சேர்க்கப்பட்டிருந்தாங்க. தன் மனைவியை எப்படியாவது காப்பாத்தணும்னு முத்துக்காளை அண்ணன் கண்ணீரோட உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டது உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோவை பார்த்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக அமைச்சர் ராஜ்மோகனை மருத்துவமனைக்கு அனுப்பி உயரிய சிகிச்சை தர உத்தரவிட்டார். டாக்டர்களும் தங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க. ஆனா இவ்வளவு போராட்டங்களுக்கும் அப்புறமும் மாலதி அக்கா சிகிச்சை பலனின்றி நம்மை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அவங்களோட உடல் ஆம்புலன்ஸ் மூலமா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற அவங்களோட சொந்த ஊரான சங்கம்பட்டிக்கு கொண்டு போகப்படுது. சங்கம்பட்டி திருக்கோதையாபுரம் பகுதியில இன்னைக்கு நைட்டே இறுதிச் சடங்கு நடக்க போகுதுன்னு குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. தன் மனைவியோட உடலை பார்த்துட்டு தாங்க முடியாத வலியில கதறி அழுத முத்துக்காளை அண்ணனை பார்க்கவே நெஞ்சம் பதறுது. திரையுலக பிரமுகர்களும் ரசிகர்களும் தங்களோட ஆழ்ந்த இரங்கலை இப்போ சமூக வலைத்தளங்கள்ல தெரிவிச்சிட்டு வராங்க. முத்துக்காளை அண்ணனுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் இந்த ஈடுகட்ட முடியாத இழப்ப தாங்குற சக்திய அந்த இறைவன் கொடுக்கணும். முத்துக்காளை அண்ணன் குடும்பத்துக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க இரங்கலை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அவரோட ஆன்மா சாந்தி அடைய ப்ரே பண்ணுங்க. ஏன்னா மனைவியை காப்பாற்ற துடித்த நடிகர் முத்துக்காளைக்கு நேர்ந்த இந்த சோகம்